Good evening, Bilal. Good evening, sir. Good evening, Good sir. evening. So now, okay, Bilal. நாங்க நேரடியா போவோம். நாங்க இந்த நேர்கோட்டு இயக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன். நேர்கோட்டு இயக்கத்துல ஆரம்பத்துல இருந்து காவி எண்ணி அதே மாதிரி கதி வேகம் கணிக்கிறது, பிறகு ஆர்முடுகள் அமர்முடுகள் கணிக்கிறது முடிச்சிட்டோம் இல்லையா? சரியா நான் சொல்றது? Om, sir. முடிச்சாச்சு. சோ நாங்க கிராப் போயிட்டோமா கபினேஷ்கர் இல்ல தானே? Om, sir. ஒரு graph போயிட்டோம். ST graph. எஸ்டி கிராப் முடிஞ்சு. Om, sir. VT graph. ஓகே, விடி கிராப் பார்க்கணும்ல இன்னைக்கு. Om, sir. ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு கேள்வி தெரியுமா இருக்கும். இதை நாங்க செய்துட்டு போயிடுவோமா? ஓகே சார். Okay, sir. ஓகே, இதுக்கு நீங்க கிராப் கீரியும் பார்க்கலாம், கிராப் கீராமலும் விடை எடுக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு முறையில விடை எடுங்க. ஏனண்டா இதை எடுங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா பேப்பர்ல, இந்த முறை வந்த பேப்பர்ல நான் பார்த்துக்கொள்ள நீங்க இந்த முறை வேக நேர வரைவு சார்ந்த ஒரு மூன்று ஒரு 5 மார்க்ஸுக்கான ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த முறை. கிரேட் 10 உங்களோட இந்த இதை நாங்க செய்து பார்க்கலாம், இப்போ செய்து பார்க்கலாம், இது வேண்டாம். ஓகே, சோ நீங்க கபினேஷ்கர் இன்றைக்கு ஓயிலுக்கு வந்த பேப்பரா சார்? இன்றைக்கு நடந்த பேப்பர் கேள்வி. இன்றைக்கு முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் ஆகிய உயிரியல் மூலக்கூறுகளில் சகல உயிரியல் மூலக்கூறுகள், கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் ஆகிய சகல உயிரியல் மூலக்கூறுகளிலும் காணப்படக்கூடிய பொதுவான மூலகங்கள் என்னென்னங்கிறத முதலாவது கேள்வி. கேள்வி விளங்கினது தெரியல. ஓம் சார், விளங்கினது. என்ன விடையா இருக்கும்? கார்பன், கார்பன், முதலாவது விட கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இரண்டாவது விட கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொஸ்பரஸ். மூன்றாவது விட கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரசன். மூன்றாவது விட கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே, இதான் முதலாவது கேள்வி, முதலாவது விட. சரியா? இரண்டாவது கேள்வி முதல் 10 நினைக்கிறேன் பெரும்பாலும் 10ல தான் வந்ததா இருக்கும். சரியா? பேப்பர் பார்க்கணும். ஓகே, இந்த இருக்கிறது சிங்கள மீடியம் பேப்பர், அதால எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க கஷ்டம். ஓகே, அப்படிதான் இருக்கு. ஓகே, நாங்க பிறகு பார்ப்போம் சம்பந்தமாக. சோ இந்த கேள்வி செய்வோமா? ஓகே சார். ஓகே, இது செய்யுங்க. நாங்க இன்றைக்கு வேக நேர வரைவை முடிச்சு போட்டுட்டு இந்த பாட இந்த முறை ஓலைவில் வந்திருக்க கேள்வியும் செய்துட்டு நாங்க இந்த பாடத்தை இன்னைக்கு க்ளோஸ் அப் பண்ணுவோம். ஓகே சார். முடிஞ்சா? ஓகே,
இடப்பெயர்ச்சி நேர தகவல்களை கொண்டு இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைஞ்சிட்டு செய்தாலும் ஓகே தான். பெரும்பாலும் வரைப கீறிட்டு செஞ்ச வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. இல்லையாண்டாலும் செய்யலாம். வரைப பாவிச்சுட்டு செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் பார்ப்போம் கிராப்ப. கிராப் போட்டு செஞ்சீங்களா அப்படியே, இல்லாது கிராப் இல்லாம செஞ்சீங்களா? கிராஃப் இல்லாம ஓகே, கிராப் இல்லாம செய்யுது. ஓகே, அப்ப நாங்கள் கிராப் இல்லாமலே பார்ப்போம். பிறகு வேண்டாம் கிராப்போடையும் பார்ப்போம். கிராப்போட போட்டு செய்யற முறை ரெண்டையும் பார்த்துக்கொள்றது நல்லா. ஓகே, ஸோ இதான் விஷயம் எங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கண்டா முதலாவது கேள்வி சொல்லப்படுது, தகவல்கள் தரப்பட்டிருக்கு. ஸ்கிரீனை பெருசாக்கி விடுறேன். ஓகே, இதான் தகவல். பாருங்க, நேரம் 0 8 வரை போயிருக்கு. இடப்பெயர்ச்சி 0 5க்கு கூடி, 5 10க்கு கூடி, 15க்கு கூடி, 20க்கு கூடி, பிறகு 20 அங்கிட்டுக்கு 20 20 ரெண்டு இருந்து பிறகு 10க்கு குறைஞ்சி 0க்கு குறைஞ்சிருக்கு என்றால் முதல் 4 செகண்ட்கள் என்ன நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. 20 மீட்டர் தூரம் பயணம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அவர் போயிருக்கிறார். அவர் ஒரு தூரத்தை நோக்கி போயிருக்கிறார், ஒரு பக்கமாக போயிருக்கிறார். அப்ப என்ன எப்படி சொல்லலாமா, 4 செகண்ட்கள்ல 20 மீட்டர் தூரத்தை அடைந்திருக்கிறார் அல்லது 20 மீட்டர் இடப்பெயர்ச்சியை அடைந்தார் என்று சொல்லலாம். ஒரு சீராகங்கிற வார்த்தையும் பாவிச்சு கொள்ளலாம். சீராக இயங்கி 20 மீட்டர் இடப்பெயர்ச்சியை அடைந்தார் அல்லது 20 மீட்டர் தூரத்தை அடைஞ்சார். ஒரு திசையில், ஒரு குறிப்பிட்ட திசையில் 20 மீட்டர் தூரத்தை அடைந்தார் என்று சொல்லலாம். யார்காட்டி விலங்காட்டி கேளுங்க. ஓகே, இந்த 4வது செகண்டில் இருந்து, இந்த 4வது செகண்டை இருந்து 6வது செகண்ட் வரை என்ன நடந்தது, இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் கேட்கிறாங்க. இடப்பெயர்ச்சி எவ்வளவு மாறி இருக்குன்னு கேக்குறாங்க. சார் முதல் 4 செகண்ட்ல மட்டும் தானே கேட்டிருக்காங்க. சரி, முதல் 4 செகண்ட். ஓகே, நான் கேள்வியை மாத்தி சொல்றேன். சாரி. ஓகே, முதல் 4 செகண்டில் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் 0 20க்கு மாறி இருக்கு. அப்ப மாற்றம் 20. எடுத்த டைம் 4. 20 4 வகுத்தீங்கடா 5 மீட்டர் செகண்ட் -1 விட வரும். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் கண்டிருக்கோம். இந்த இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம்ங்கிறது என்ன பிள்ளைகள்? வேகம் படிச்சிருக்கிறோம். வேகம் 4 தொடக்கம் 6. அந்த 4லிருந்து 6 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. ஓய்வு. இடப்பெயர்ச்சி மாறவில்லை, அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். வேகம் இல்ல, ஓய்வு எடுக்கிறார். 6 தொடக்கம் 8 வரை என்ன நடந்திருக்கு? எதிர்த்திசையில பயணத்தை மேற்கொண்டிருக்கு. இடப்பெயர்ச்சி குறைந்திருக்கு, இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு அல்லது எதிர் திசையில் பயணித்திருக்கிறார், திரும்பி வந்திருக்கிறார். சரியா? நம்ம இடப்பெயர்ச்சி கூடுதுண்டா போயிட்டு இருக்கிறார், குறைதண்டா வந்து நான் பார்த்து படிச்சிருக்கிறோம். இங்க இருந்து ஸ்கூலுக்கு 100 மீட்டர்டா, இங்க இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி. திரும்பி வந்தால் 0. அப்போ திரும்பி வருகின்றார், பழைய இடத்தை வந்தடைஞ்சிருக்கிறார், இடப்பெயர்ச்சி குறைவடைந்திருக்கு, அவ்வாறான விஷயங்களை சொல்ல முடியும். சோ இந்த இடத்துல வேகத்தையும் கணிக்க முடியும். எங்களால் வேகத்தையும் கணிக்கலாம். எவ்வளவு வேகம்? இறுதி 2 செகண்ட்ல என்ன வேகம்? 10 மீட்டர். அப்படியா சார்? கேள்வி இறுதி 2 செகண்ட்களில் வேகம் எவ்வளவு? சார் வேகம் குறைஞ்சிட்டு போயிருக்கே சார், சொல்ல முடியாது. அப்படியா? வேகம் குறைஞ்சிருக்கா, இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கா ஸ்ரீசாத்? இடப்பெயர்ச்சி தான் குறைஞ்சிருக்கு, வேகம் குறையல. அதாவது இந்த இடத்துல பெரிய குழப்பம். இடப்பெயர்ச்சி குறைஞ்சா வேகம், இடப்பெயர்ச்சி குறையுதுண்டா என்ன அர்த்தம் ஸ்ரீசாத்? இடப்பெயர்ச்சி குறைஞ்சதுக்குண்டா திரும்பி வந்திருக்கிறார்னு அர்த்தம்.
அப்ப திரும்பி வந்தவர்டா வேகம் குறைஞ்சிருக்கும் அப்படியா? ஓ சார். திரும்பி வாராருண்டா இடப்பெயர்ச்சி குறையுது, வேகம் குறையுதுன்ற அர்த்தமா அப்படியா? அப்ப ஸ்ரீசாத் நீங்க ஸ்கூலுக்கு போற ஒரு ஸ்பீடு இருக்கும், திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு போகைக்கு அல்லது வரும்போது வேகம் கூட குறைய நடக்கும். அப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வர 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 உங்களுடைய வேகம் குறையுமா? இல்ல சார், ஆனா அங்க நேரத்தின்படி பார்க்க போனா அங்க 7ல இருந்து 8 செகண்டுக்கு அவர் 0 ஆயிட்டாரு. ஓ 6ல 20 மீட்டர், 7ல 10 மீட்டர், 8ல 0 ரெண்டா இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு. எவ்வளவு இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு? 10 மீட்டர். ஓகே, 20லிருந்து 0, 20லிருந்து 0 எவ்வளவு? 20 20 குறைஞ்சிருக்கு. மறை 20 போடுவோம் நாங்க. 20லிருந்து 0 டைம் எவ்வளவு எடுத்திருக்கு? 2 செகண்ட். ஆக நீங்க 20 2ஆல வகுத்தீங்கடா உங்களுக்கு வார விட 10 மீட்டர் செகண்ட் -1 வரும். ஆனால் என்னன்னு கேட்டா எதிர் திசையில பயணித்திருக்கிறதால விட மறையில் வரும். கடந்த கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது கவனிங்க, பாருங்க, முதல் 4 செகண்ட்கள் ஒரு திசையில பயணிச்சிருக்கிறார், கடைசி 2 செகண்ட் எதிர் திசையில பயணிச்சிருக்கிறார். இப்ப என்ன தெரியுமா கதை? 20 மீட்டர் போக எடுத்த டைம் எவ்வளவு? 4 செகண்ட். அந்த 20 மீட்டர்ல இருந்து திரும்பி வர எடுத்த டைம் எவ்வளவு? 2 செகண்ட். 2 செகண்ட். அப்ப போறது ஸ்பீட் கூடயா வாரது ஸ்பீட் கூடயா? என்ன நினைக்கிறீங்க? வாரது தான் ஸ்பீட் கூட. இப்ப பாருங்க, சும்மா எப்பவுமே சிரிசா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போக 1/2 hour எடுக்குது, வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர 15 நிமிஷம் எடுக்குது. எது ஸ்பீட்? எது ஸ்பீடா போறீங்க அர்த்தம்? வேகம் கூட எது? வரும்போது. அதான் நடந்திருக்கு. இந்த தகவல் பொறுத்தவரையில இங்க வேற ஒன்றும் செய்யலாது. இந்த டேட்டா வச்சுக்கொண்டு வேகம் கூடுது வேகம் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த தகவல் எதை தருமண்டா? இடப்பெயர்ச்சி கூடியது இடப்பெயர்ச்சி குறைஞ்சது, வேகம் இருந்ததா நின்றதா, அது மட்டும்தான் சொல்லும் இந்த தகவல். சோ இது கிராப்பையும் கீறி படிச்சு கொள்றது நல்ல. கிராப் பார்த்து என்னங்க இதுக்கான கிராப்பை பார்த்துருங்க இருக்கா பாருங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு கிராப் ஷேர் பண்றேன். கட்டாயம் கிராப்பை கீறியும் பழகி கொள்றது நல்ல. இந்த பாருங்க கிராப் பாருங்க, பாருங்க இருக்கு. இதுல எங்களுக்கு தேவையான தகவல்கள் இடப்பெயர்ச்சி y அச்சில இருக்கும், நேரம் x அச்சில இருக்கும். நீங்க தரவை பாத்தீங்கன்னா முதல் 5 செகண்டில் 20 மீட்டர் தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி அடைஞ்சது என்று தரப்பட்டிருக்கு. பிறகு 5லிருந்து எத்தனை செகண்ட்? 8 வரைக்கும் 6 செகண்ட் சார். 4லிருந்து 6 வரைக்கும் நான் சொல்லி. ஓகே, 4லிருந்து 6. சோ இந்த இடம் 4 என்று வரும் இல்லையா? மாத்தி போட்டேன். ஓகே, இது 4லிருந்து 6 செகண்ட், பிறகு 8 செகண்ட். இப்ப 4லிருந்து 6 செகண்ட் பாருங்க. இந்த பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த வரைவுல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோடு எதனை எங்களுக்கு உணர்த்துகின்றது? முன்னோக்கி செல்கின்றது அல்லது பயணத்தை ஆரம்பி. ஓகே, வேறு என்ன அதிகரிக்குதுன்னு பாருங்க. ஓகே, வாரன் கடைசியா யார் பேசுனது? எங்கட சுபி. ஓம் சார். சுபி மைக் ஆன் பண்ணுங்கம்மா கொஞ்சம். ஓம் சார். ஓகே, லைன்ல இருங்க, அப்படியே 1 மினிட் இருங்க, நான் பெருசு வாய்ப்பு போடுறேன். ஏண்டா இது பெரிய குழப்பம் வரும், இந்த பாடம் குழப்பம் பண்ணும். இன்னைக்கு சயின்ஸ் பேப்பர் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் நீங்க கேட்டு பாருங்க. தனிப்பட்ட ரீதியில் முழுக்க மனநத்தை நம்பி செஞ்ச மாணவர்கள் கடும் கஷ்டப்பட்டார்கள் என்று. சயின்ஸ் என்பது ஒரு கண்டுபிடித்தலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம்.
அதை அப்படியே மனனம் செய்து ஒப்புவிக்கணும் என்று நினைச்சு அது திருக்குறள்ல தானே இல்லையா? அப்போ நானும் அதை உணர்ந்தேன். இனி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய கேட்டு கேள்வி கேட்டு சந்தேகம் கேட்டு படிக்கிறது தான் பிரயோசனமா இருக்கும் சயின்ஸை பொறுத்தவரை. நிறைய தர்க்கம் பண்ணணும். டீச்சர் ஆக்களோட சண்டை போடணும், கதைக்கணும், பேசணும். இதுதான் சயின்ஸ். சும்மா சொல்றதெல்லாம் சொல்லுங்க சார், நான் இன்றைய பேப்பர் அப்படி இருந்தது, நல்லா இருந்தது, ஓகே இட்ஸ் ஓகே, நாங்க பாப்போம். சுபி கவனிங்க, சுபி பாப்போம். சுபி என்ன Okay, sir. அதிகரிக்குதுன்னு சொன்னீங்க சுபி? வேகம்னு சொன்னீங்க sir. வேகம் அதிகரிக்குது. ஓகே, வாங்க வாங்க வாங்க, வேகம் அதிகரிக்குது. எப்படி சுபி சொல்றீங்க வேகம் அதிகரிக்குது என்று எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். எந்த இடத்துல இருக்கு வேகம் அதிகரிக்கிறது? வரைவினுடைய படித்திறன் வந்து வேகத்தை தரும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் 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 வேகத்தை தரும். இந்த முறை மேத்ஸ் பேப்பர்ல கூட இப்படிதான் கேள்வி இருந்தது. மேத்ஸ் பேப்பர்ல இப்படி ஒரு YH XH போட்டு கோடு எப்படி இருந்தது ஞாபகம் இல்லை, இப்படிதான் கோடு இப்படி கோடை போட்டுட்டு இந்த வரைவின் படித்திறனை காண்க என்று இருந்தது. சோ உங்களுக்கு மேத்ஸ்ல படிச்சிருக்கதால இந்த வரைவில் படித்திறன் காண தெரியும். இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும்ங்கிறது மிக அழகான ஒரு கூற்று, ரைட்? அப்போ காண்போமே சுபி, இந்த கேள்வியில நாங்க படித்திறனை காண்போமே. ஓகே சார். ஓகே, காண்போமே. நீங்க ஸ்கிரீன்ல செஞ்சாலும் சரி இல்லாட்டி சொன்னாலும் சரி, எவ்வாறு படித்திறன் காங்குது? மேக்ஸின் படி செய்யறேன்டா. ஓ பரவாயில்ல, ஈஸியான மெத்தட்ல போவோம். மெத்ஸ் தான் இது, மெத்ஸ் தான். சொல்லுங்க. ரெண்டு ஆள்கூறுகள் எடுக்கணும். அதுல வந்து YHல ரெண்டும் XHல ரெண்டும் வரும். இப்போ YHல Y ஒன்றும் கீழே Y செய்ய Yன்னு சொல்லி வரும். பிரித்தல் X செய்ய X. ஓகேமா. Y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் X ஆள்கூறுகளின் வித்தியாசம். ஆம் சார். Y1 minus Y2 இன் கீழ் X1 minus X2. இது படித்திறனுக்கான ஒரு மெத்ஸ்ல நாங்க படிக்கிற சமன்பாடு. கிரேட் 9ல படிச்சிருக்கோம். 10ல இருக்கு, 11ல இல்ல. ஓலர் பேப்பர்ல ஒரு கேள்வி, 2 புள்ளிகளுக்கான கேள்வி, பகுதி 1 முதல் 25ல ஒரு கேள்வி இது. ஓகே, இந்த கிராப்பை பொறுத்தவரையில படித்திறன் எல்லாம் உண்டுதான். Y ஆள்கூறுகளின் வித்தியாசம் என்று சொல்லும் போது இந்த பாருங்க, YHல இவ்வளவு மாற்றம் நடைபெற்றிருக்கு, 0 இருந்து 20. அப்ப Y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 20. X ஆள்கூறுகளின் வித்தியாசம் 0 இருந்து 4. அப்ப 4. இப்படி முடிச்சிடலாம், வீசி வேலை. நீங்க சொன்னதும் அதான் வரும். இந்த இடத்துல ஆள்கூறு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இந்த இடத்துல ஆள்கூறு 4,20. சரியா நான் சொல்றது சுபி? ஆம் சார். 4,20. இந்த இடத்துல எழுதிங்கன்னா 0,0. அப்போ Y1 minus Y2 இன் கீழ் X1 minus X2 அண்டா 20 இன் கீழ் 0 20. 4 minus 0 4. 24 அளவத்திண்டா 5 என்று வரும். ஓகே, இந்த 5 என்பது என்ன? படித்திறன். ஆக இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். வேகம் எவ்வளவு? போ 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே சுபி, நீங்க சொல்லியிருந்தீங்க வேகம் அதிகரிக்குது என்று சொல்லியிருந்தீங்க. அப்போ வேகம் அதிகரிக்கின்றது அப்படியா? இல்ல சார், வேகம் சீராதான் இருக்கு. அதான் விஷயம். பெருசா யோசிக்காதீங்க. இந்த பாருங்க, சிம்பிளா பாருங்க. நான் கடந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், நீங்க எதனையுமே பார்க்காதீங்க, YH மட்டும் பாருங்க. YHல இந்த இடம் 0. அப்படியே வாரீங்க, அப்படியே மேல வாரீங்க, வாங்க வாங்க, அப்படியே வந்து இந்த இடத்துல நிக்குது. இங்க என்ன இருக்கு? 20 இருக்கு. 20ங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி. அப்ப 0 இருந்த இடப்பெயர்ச்சி 20 மாறி இருக்குதுண்டா. அவர் என்ன செய்திருக்கிறார்? 20 மீட்டர் தூரம் சென்றிருக்கார். அவ்வளவுதான், இடப்பெயர்ச்சி அதிகரிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த வேகம் என்றே சொல்லாங்க. அடுத்த கிராப்புக்கு போற கஷ்டமா தான் பிரச்சனை. உங்களுக்கு டிரெக்டா கிராப்ல இருக்கு. நீங்க ஏன் புதுசாலாம் யோசிக்காங்க? கற்பனை பண்ணி கண்டுபிடித்தெல்லாம் செய்ய தேவையில்லை. பாருங்க, இங்க என்ன இருக்கு? இடப்பெயர்ச்சி கூடுகின்றது. நாங்க படிச்சிருக்கிறோம். நேரா போனா இடப்பெயர்ச்சி கூடும், திரும்பி வந்தா இடப்பெயர்ச்சி குறையும். இவ்வளவுதான் தகவல். ஓகே, இந்த 4வது செகண்டில் இருந்து இந்த 6வது செகண்டுக்குள்ள பாருங்க.
எக்ஸ் அச்சு நம்பர் மாறிட்டே இருக்கு, 4ல இருந்து 6 வரை போயிருக்கு, y அச்சுல 20 தான் இருக்கு. ஆக இந்த இடத்துலயும் 20, இந்த இடத்துலயும் 20, இந்த இடத்துலயும் 20ங்கிறது இடப்பெயர்ச்சியாக இருக்கு. என்றா இடப்பெயர்ச்சி மாறவில்லை. இடப்பெயர்ச்சி ஏன் மாறவில்லை? ஓய்வுல நின்றுக்கு. அவர் எங்கேயும் போகல, அந்த இடத்துல நின்றுட்டார். பிறகு கடைசியா பாருங்க, இந்த கீழே இந்த கோட்டின் அர்த்தம் இடப்பெயர்ச்சி குறைகின்றது. 20லிருந்து 0க்கு வருது. ஆக 20லிருந்து 0க்கு வந்தா மறை 20 என்று சொல்லுவோம் ஆல்குரியின் படி. அப்போ கீழே டைம் 6ல இருந்து 8 2 செகண்ட். இத சுருக்குனீங்கடா மறையில் விட வரும். ஆனால் மறையில் ஏன் வந்ததுண்டா, போனது ஒரு திசை, வந்தது இன்னொரு திசை, எதிர் திசை. எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி என்பது காவிக்கணியம், திசை குறிப்பிடணும். அப்ப போன திசை நேர் திசை என்றா, வந்தது மறை திசை. அப்ப இந்த கேள்வியில இந்த இயக்கத்துல மொத்தமாக சென்ற தூரம் எவ்வளவுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சார் அவ்வளவு தூரத்தையும் கூட்டி வரணும். எவ்வளவு தூரம்? 40 மீட்டர். 40 மீட்டர். போனது 20, வந்தது 20, ஆக 40. எங்க கவினேஷ் கிளியரா? ஆம் சார். ஓகே, இந்த பாருங்க இடப்பெயர்ச்சி தானே, இவ்வளதையும் கூட்டுறது இல்ல, இவ்வளதையும் கூட்டிட்டு இருக்கிறது இல்ல. இந்த பாருங்க சைபர் மீட்டர், முதலாவது செகண்ட் 5 மீட்டர் போயிருக்கார், அப்புறம் 15 மீட்டர், 20 மீட்டர். சரி, அப்படியே போக 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 இடப்பெயர்ச்சி கூடி இருக்கு. அப்ப போனது 20, திரும்பி வந்தது 20, மொத்தம் 40 மீட்டர் இயக்கம் நடைபெற்றிருக்கு. சோ இனி வருவோம் வேக நேர வரைவு. வேக நேர வரைவு படிப்பிக்கல தானே இல்லையா? இல்ல சார். ஓகே, அதை பார்ப்போம். வேக நேர வரைவு மிக வேகமா பிடிச்சு கொள்வீங்க, ஏன்டா அது வேக நேர வரைவு தானே. சரியா, வேக நேர வரைவில் எங்களுடைய எக்ஸ் அச்சுல வாரது அதே நேரம் தான், y அச்சுல வாரது வேகம். இதை பிடிச்சு கொள்வீங்க. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் எங்களை போட்டு சில நேரம் குழப்பி விட்டுரும். அலகுகளை போடணும். ஒரு கிராஃப் வரையப்பட்டிருக்கு. இந்த இடம் சும்மா போடும் ஒரு 4, இந்த இடம் சும்மா போடும் ஒரு 10, இந்த இடம் ஒரு 15 போடுவோம். இப்ப நேரம் 0லிருந்து 4 செகண்ட், பிறகு 4லிருந்து 6 செகண்ட் அதிகரிச்சு 10, 10லிருந்து 5 கூடி 5 15. இந்த இடத்துல நாங்க போடுவோம் 20 என்று போடுவோம். ஓகே, இதை கொஞ்சம் கவனிங்க. சோ பாருங்க, நேர எக்ஸ் அச்சுல நேரம் இருக்கு, நேரம் கணக்குல இருக்காடி பரவாயில்ல, y அச்சுல வேகம் இருக்கு. சோ முதலாவது இடம் இது, முதலாவது இடம் சிவப்புலமாக்கப்பட்ட இந்த இடம். இந்த இடத்துல வேகம் 0. வேகம் 0 என்ற என்ன அர்த்தம்? பயணத்தை என்ன ஆரம்பிக்கல. பயணம் ஆரம்பிக்கல. வாகனத்துல போனோம்டா வாகனம் ஓய்வில் உள்ளது, நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு மூவ் பண்றார், அப்படியே அதிகரிக்கு சீரா. அப்படி போனா சீராக அதிகரிக்கின்றது. என்ன அதிகரிக்கின்றது சீராக? வேகம். வேகம். ஓ, இது வேகம். இந்த பாருங்க, எக்ஸ் அச்சுல என்ன கூடுது? வேகம் கூடுது. 0ல இருந்து 20 வரை கூடி இருக்கு. வேகம் அதிகரித்தல நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஆர்முடுகள். வேகம் அதிகரித்தல நாங்க ஆறுமுடுகள்னு சொல்லுவோம். வேகம் கூடுறதா ஆறுமுடுகள்னு சொல்லுவோம். அப்ப ஆறுமுடுகளை கணிக்கலாம் எப்படின்னா, இந்த ஆரம்பத்தில் உள்ள படித்திறனை கொண்டு. அதாவது வேகம் அதிகரிச்சது எவ்வளவு? 20. அந்த 20 வேகம் அதிகரிக்க எவ்வளவு டைம் எடுத்தது? 4. ஆக சுருக்குனீங்கடா 5 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகள் என்று வரும். முதல் 4 செகண்டில் 5 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளுடன், சீரான ஆறுமுடுகளுடன் வேகம் 0லிருந்து 20 வரை அதிகரித்தது. இதான் முதலாவது சந்தர்ப்பம். 2லிருந்து இந்த 3 வரை எவ்வளவு நேரம்? 6 செகண்ட். 6 செகண்ட்கள் பாருங்க பிள்ளைகள். 6 செகண்ட்கள்ல அந்த 2, இந்த 4வதுல இருந்து இந்த 10வதுக்குள்ள, சரியா, 4வது செகண்ட்ல இருந்து 10வது செகண்டுக்குள்ள வேகம் 20 காட்டிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? சீரான வேகம். இந்த இடம் தான் முக்கியம்.
ஒரே வேகம். இந்த இடத்துல பெரிய குழப்பம், ரெண்டு விட எனக்கு கேக்குது. ஓய்வு என்று கேக்குது. ஓகே, இந்த இந்த கோடு, இந்த ஒவ்வொரு இந்த கோடு இருக்குல்ல, அந்த நீல நிற கோட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் வேகம் எவ்வளவு வையச்சில பாருங்களே, வேகம் எவ்வளவு? 20 மீட்டர் 20 செகண்ட் மீட்டர். சார். கவினேஷ்கர் ஓம் விளங்குதா? ஓம் சார். ஓ, நீங்க பார்த்து கண்டுபிடிங்க, நான் சொல்றதுக்காக பார்க்கறது இல்லை. இந்த இடத்துல எவ்வளவு வேகம், இங்க பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு வேகம், இங்க பாருங்க எவ்வளவு, 20. 20. இந்த இடம் 20, இந்த இடம் 20, இந்த இடம் 20, எல்லா இடமும் 20. 20ங்கிற வேகம், 20ங்கிற வேகம்டா என்ன அர்த்தம்? வாகனம் என்ன செய்யுது? சீரான சீரா அந்த ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு. சீரான வேகம், ஓய்வு அல்ல. ஓய்வுண்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த 6 செகண்டும் சீரான வேகத்தில் இயங்கி உள்ளது. 3ல இருந்து இந்த 4க்குள்ள பாத்தீங்கன்னா கிராப் கீழே வருதுண்டா என்ன அர்த்தம்? என்ன குறைகின்றது? வேகம் குறைகின்றது. வேகம் குறைகின்றது. வேகம் குறைகிறத நாங்க சொல்லுவோம் அமர்முடுகள். சோ அமர்முடுகளை கணிக்க இந்த இடத்துல நீங்க படித்திறன் காணணும். எப்படி காணலாம்? 20லிருந்து 0க்கு வந்திருக்கு. ஆக மறை 20. டைம் எவ்வளவு செகண்ட்? 10லிருந்து 15. 5 செகண்ட். 5 செகண்ட். சுருக்குனீங்கடா மறை 4 என்று விட வரும். ஆர்முடுகள் மறை 4 மீட்டர் செகண்ட் -2. மறையில் வார ஆர்முடுகளுக்கு பெயர் அமர்முடுகள். அப்போ இவ்வளவுதான் இதுல பிரதானமாக கணிப்போம். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று கணிப்போம். என்னன்னு கேட்டா, இந்த இயக்கத்தில் உள்ள மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டா இந்த கிராப்போட பரப்ப காணுவோம். இப்ப கேட்பாங்க முதல் 4 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சிண்டா, இந்த முதல் முக்கோணின்ற பரப்ப காணணும். மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டா இந்த மொத்த சரிவகத்தின் பரப்ப காணணும். அரை தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம்ங்கிறது அந்த சரிவகத்தின் பரப்புக்கான சமன்பாடு. ஒரு கேள்வி செஞ்சு பார்ப்போமா? ஓகே சார். ஓகே. ஓகே, இது ஒரு வேக நேர வரைவு. வேக நேர வரைவு. ஓகே, இதான் வேக நேர வரைவு. முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, முதல் 6 செகண்ட். நீங்க சும்மா ரஃபா எழுதுங்க, கேள்வி கீழே வச்சிருக்கிறேன். முதல் 6 செகண்ட் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இரண்டாவது கேள்வி, 6வது செகண்டில் இருந்து 8வது செகண்ட் வரை என்ன நடந்திருக்குன்னு கேக்குறாங்க. மூன்றாவது, அமர்முடுகள் எவனு கேக்குறாங்க. அமர்முடுகள். அமர்முடுகள். நாலாவது கேள்வி, மொத்த இடப்பெயர்ச்சி. ஓகே, மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ட்ரை பண்ணுவோம். 4 கேள்வியே பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, சரியா இருந்தாலும் பார்த்துட்டு இன்னைக்கு இன்னொரு கேள்விக்கு போனோம்டா அங்க இன்னைக்கு பேப்பர் உள்ள கேள்வியும் செய்திடலாம். ஓகே. ரைட், பாப்போமா? முதல் 6 செகண்ட் பாருங்க பிள்ளைகள். என்ன மாதிரி ஸ்ரீசாக் டைம் தேவைப்படுமா? இல்ல சார், செஞ்சுட்டேன்.
ஓகே, மத்தவங்க என்ன மாதிரி சுபி? செஞ்சிட்டோம் சார். ஓகே, பாப்போம் இல்லையா? ஓகே, என்னன்னு கேட்டா முதல் 6 செகண்ட் வேகம் அதிகரித்திருக்கின்றது சீராக. வேகம் சீராக அதிகரித்தா அதை நாங்க சொல்லுவோம் சீரான ஆறுமுடுகள். வேகம் கூடுதண்டா ஆறுமுடுகள். எவ்வளவு? 30 வரைக்கு வேகம் அதிகரிச்சிருக்கு 6 செகண்ட்ல. ஏண்டா ஆறுமுடுகள் எப்படி காங்கிறது? 30 6ஆல வகுக்கணும். என்ன விட? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. முதலாவதுக்கு விட 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. 6வது செகண்டில் இருந்து 8வது செகண்ட் வர உள்ள இந்த நேர ஆயிடையில் என்ன நடந்திருக்கு? சீரான வேகத்துல சீரான வேகத்துல வாகனம் பயணிச்சிருக்கு. அமர்முடுகள் கணிக்க சொல்லியிருக்காங்க. வேகம் குறையும் வீதம் அமர்முடுகள் எனப்படும். ஏண்டா 30லிருந்து 0க்கு வந்திருக்காக மறை 30 என்று போடலாம், அல்லது 30 போட்டு கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. கணித்தல்ல பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு எடுத்த டைம் எவ்வளவு? 2 செகண்ட். ஆக உங்களுக்கு 15 என்று விட வந்திருக்கும். ஓம் சார். ஓம் சார். 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அமர்முடுகள்னு கேட்டா நீங்க மறையில விட கொடுக்க வேணாம். ஆறுமுடுகள் தான் மறையில விட வரும். கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பாப். மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த சரிவகத்தின் பரப்ப காணணும். கஷ்டம்டா. முக்கோணி பரப்ப கண்டு, செவ்வக பரப்ப கண்டு, இந்த முக்கோணி பரப்ப காணலாம். அவன் மொத்த சரிவகத்தின் பரப்பு கண்டிங்கன்னா மொத்த நீளம் 10 இல்லையா? 10 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல எவ்வளவு? 2. கீழே 2. செங்குத்துயரம் 30. எவ்வளவு வரும்? 6 3 18 180 மீட்டர் வந்ததா? ஓம் சார். ஓகே, 180 மீட்டர். சார் அந்த கேள்வி இருக்க வழங்கப்படுத்துங்களேன். கடைசி கேள்வி இல்லையா? ஓ சார். ஓகே, வார் 1 மினிட். இப்போ பாருங்க, சமன்பாடு இருக்கு. சரிவகத்தின் பரப்பு சமன் அரைத்தர, இது மெட்ஸ்ல வருது, இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் என்று மெட்ஸ்ல சமன்பாடு இருக்கு. சமாந்தர பக்கம் என்றா சரிவகத்துல இதுவும் இதுவும். இந்த நீளம் எங்களுக்கு தந்திருக்காங்க 0லிருந்து 10 வரன்னு தந்திருக்காங்க. இப்போ ஒரு சமாந்தர பக்கம் 10 மீட்டர் நீளம் 10. அடுத்தது இது இந்த நீளம். இந்த நீளம் காண்றதுல உள்ள பிரச்சனைண்டா, இந்த இடம் 4 தந்திருந்தேன், அப்படி 6. இந்த இடம் 8 என்றால் இந்த நீளம் எவ்வளவு? 2. அப்போ இந்த சமாந்தர நீளமும் 2. அப்போ ஒரு சமாந்தர பக்கம் 10, இன்னொரு சமாந்தர பக்கம் 2. அப்ப சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 10 2 12. ஆக 12 என்று போடுறேன். செங்குத்துயரம் என்றா இதான் உயரம், இதுதான் உயரம். செங்குத்துயரம் செங்குத்துயரம் இங்க போட்டிருந்தோம், நாங்க 30 போட்டிருந்தோம். அப்ப செங்குத்துயரம் 30. கீழே 2 இருக்கு. அரைதர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்று சமன்பாடு இருக்கு. சோ 12 நாங்க 2ஆல வகுத்தோம்டா 6. 6 தர 30, 6 3 18, 180 மீட்டர். ஓகேவா ஸ்ரீசாத்? ஓகே சார். பாருங்க, டவுட் இருந்தா செட் பாக்ஸ்ல போடுங்க, நான் இன்னொரு கேள்வியும் விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? சோ இதனை அடிப்படையாக கொண்ட ஒரு தரவு தரப்பட்டு இருக்கு. இந்தாங்க இருக்கு. இதை நீங்க கிராப் கொண்டு கீரியும் செய்யலாம், கிராப் கீராமலும் செய்யலாம். ஓகே, என்ன செய்வோம்? இதை செய்துட்டு போவோம், அல்லது கிராப்போட சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? கிராஃபோட உள்ள கேள்வி செய்வோம். ஓகே, ஏண்டா நான் பாட புத்தகத்தில் உள்ள கேள்விக்கு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு கூற்று தந்தா கிராப் வரைய தெரியுமா? சொல்லி தரணுமா? தெரியும் சார். இருந்தாலும் சின்ன டிப் ஒன்று தந்தா பாருங்க. ஓய்விலிருந்து ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்தது ஒரு வாகனம். ரைட், ஓய்விலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப ஆரம்ப வேகம் 0. ரஃபா வரைகிறேன். கிராப்ப போட்டாச்சு, அப்ப XH YH போட்டாச்சு. ஓய்வுண்டா இந்த புள்ளி, முதலாவது புள்ளி. ஓகே, இந்த இடம் ஒரு ஆள் கூறு குறிச்சாச்சு.
5 செகண்டில் சீராக ஆர்முடுகி 5 என்றா ரைட் செகண்ட் டைம் இந்த இருக்கு இங்க 5 செகண்டில் ஆர்முடுகி 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்னை பெற்றது வேகம் 20. அப்ப இந்த வையச்சில 20ங்கிற வேகத்தை குறிப்போம். அப்போ 5ம் 20ம் சந்திக்கிற புள்ளிதான் இரண்டாவது ஆள்கூறு போட்டன். கிராப் போட்டாச்சு. பெற்ற வேகத்துடன் மேலும் 8 செகண்ட். அப்ப 5ல இருந்து மேலும் 8 செகண்ட் எவ்வளவு? 8 5 13க்கு சீராக இயங்குதுண்டா அதே நேர்கோட்டில் இயங்குனது தெரியும் உங்களுக்கு. பிறகு 4 செகண்ட்களில் இன்னும் 4 13ல இருந்து 4 எடுத்த எவ்வளோ? 17. 17வது செகண்ட் ஓய்வுக்கு வந்தது. இதான் ரஃப்பான கிராப். கிராப்பை போட்டும் செய்யலாம், கிராப் போடாமலும் செய்யலாம். பிழையா இருந்தா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நீங்க செய்து முடிக்க நான் திரும்ப ஒருக்க விளங்கப்படுத்திட்டு இன்னைக்கு வந்த பேப்பர் கேள்வியை நாங்க செஞ்சு பார்ப்போம்.
முடிச்சிட்டோமா? ஓம் சார். ஓம் சார். ஓகே, அப்ப கிராப்பை கொஞ்சம் நாங்க கீறுவோம் இல்லையா? லேசான பகுதி தான், குழப்பிக் கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த சரியா புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸி. எக்ஸ் அச்ச போடுறோம், அதே மாதிரி y அச்சு. இந்த அளவு கூட இந்த முறை கேள்வியில இல்ல, இதை விட ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் இப்ப தருவேன் அந்த கேள்வி தான் இப்போ உங்களுக்கு. அதுதான் டெஸ்ட் இன்னைக்கு. இன்னைக்கு அந்த அந்த கேள்வியில டெஸ்ட் உங்களுக்கு. இப்போ இதுல v என்று போடுவோம். மீட்டர் செகண்ட் -1 என்று எழுதுறது. அதே போல கீழே வாரது செகண்ட் மட்டும் இருக்கும். டைம் வந்து செகண்ட் மட்டும் இருக்கும். இந்த கூற்ற வாசிச்சோம்டா ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்தது அப்படின்னா ஓய்வு பார்த்து கொள்ளணும். இப்ப சில நேரம் 5 மீட்டர் செகண்ட் -1 இருந்து ஆரம்பித்ததுண்டா ஆரம்ப வேகம் என்ன? 5 மீட்டர் 5 செகண்ட். மீட்டர் செகண்ட். ஓகே, இங்க ஓய்விலிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னதால ஆரம்ப வேகம் 0. ஓய்வுண்டா 0 தானே தான். தொடர்ந்து பொருள் ஒன்று 5 செகண்ட்களில், ரைட், அதான் டைம் பீரியட் 5 செகண்ட். அப்ப டைம் நான் போட்டுக்கொள்றேன். டைம் இந்த இடத்துல ஒரு இடத்துல 5 செகண்ட். 5 செகண்டில் எவ்வளவு? 20 மீட்டர் செகண்டை அடைந்தது. பாருங்க, 5 செகண்டில் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைந்தது என்று தந்திருக்கிறாங்க. அப்ப 5ல 20 அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற கூற்று எங்களுக்கு விளங்கணும். அப்ப நாங்க வேண்டா சும்மா அப்படி கீறி வைக்கலாம், இந்த மாதிரி கீறி வைக்கலாம். அப்போ இந்த இடம், அதே மாதிரி இதுல இருந்து சந்திக்கக்கூடிய இன்னொரு இடம், இதுல 5, இது ரெண்டு சந்திக்கிற புள்ளி. அடுத்த கூற்ற வாசியம்னா, பின்னர் பெற்ற வேகத்துடன் மேலும் 8 செகண்ட்கள் சீராக இயங்கியது. பெற்ற வேகத்துடன் மேலும் எவ்வளவு? 8 செகண்ட். 8 செகண்டா கவனிங்க, 5லிருந்து 8. 5லிருந்து 8 அப்ப 5 மட்டும் 8 13 செகண்ட்கள் இயங்கினது தொடர்ச்சி அதே வேகத்துல. அப்ப நான் புள்ளி வைக்கிறேன், ஈஸியா இருக்கும். பாருங்க, ஆரம்பம் ஓய்வு 5 செகண்ட்ல 20 மீட்டர் செகண்ட் -1 இந்த புள்ளி. மேலும் 8 செகண்டா அந்த 13க்கு வர புள்ளி, இந்த புள்ளி 13க்கு வர புள்ளி அதே வேகத்துல போகுதாம். அப்ப அதே வேகத்துல இந்த புள்ளி இரண்டாவது புள்ளி. பாருங்க, ஒரு புள்ளி, 2 புள்ளிகள், 3 புள்ளிகள் தொடர்ச்சியா போடுறாங்க. எப்படி? பின்னர் சீராக அமர்முடுகி 4 செகண்டில் ஓய்விற்கு வந்தது. அப்போ இன்னும் 4 செகண்ட். 13லிருந்து 4 17 ஓய்விற்கு வந்ததுண்டா திரும்பி வேகம் 0 ஆயிருக்கு. வேகம் 0 இங்க நல்லா பாத்துக்கோங்க பிள்ளை. வேகம் 0 இங்க. சோ இந்த 4 புள்ளிகளையும் இணைச்சு கிராப் கீறோம். நாங்க 4 புள்ளிகளையும் இணைச்சு கிராப் கீறுவோம். ஓகே, இந்த பாருங்க. ஓகே, பாருங்க, இது முதலாவது கோடு. கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இப்படியே தான் கிராப் வரணும்ங்கிற கட்டாயம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேறு மாதிரி எல்லாம் இருக்கலாம். இப்படி ஒரு கோடு, கடைசி பாத்தீங்கன்னா இறுதி கோடு இவ்வாறு அமையும். இப்படி வரும் தான் கிராப். இந்த முறையும் கிராப் கீறிட்டு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்படி வரப்போகுது. இவ்வளவுதான் கிராப். இந்த கிராப்பை கொண்டு இனி நாங்க கணித்தல்களை முன்னெடுக்க முடியும். பாருங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி கிராப் வந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்ப சொல்றதுண்டா, ஆரம்பம் ஓய்விலிருந்து ஆரம்பித்து மேல போகுது அப்படின்னா இந்த பாருங்க, என்ன கூடுது எனக்கு தெரியாது, என்ன அதிகரிக்குதுன்னு நான் பாக்குறேன்.
y அச்சில் என்ன இருக்கு? வேகம். வேகம் அதிகரிக்கின்றது. வேகம் தான் பாருங்க 10, 15, இங்க வந்தா 20. தான் பாருங்க இங்க 20ங்கிற வேகம். அப்ப வேகம் அதிகரிக்கிறதுன்னா அதுக்கு பேர் ஆர்முடுகள். அப்போ இந்த இடத்துல படித்திறனை கண்டிங்கன்னா ஆர்முடுகளை கணிக்கலாம். அப்போ 20 என்ன வையால் குறி வித்தியாசம் எங்க சுபி சொன்னது போல 20 கீழே 5 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் கண்டீங்களா? ஓம் சார். ஓகே. அதே மாதிரி 5ல பாருங்க 5வது செகண்ட்ல 20 மீட்டர் செகண்ட் -1 வேகம். இன்னைக்கு 6வது செகண்ட், 7வது செகண்ட், 8வது செகண்ட், 10வது செகண்ட், 12வது செகண்ட், 13வது செகண்ட் வரைக்குமே 20 மீட்டர் செகண்ட் -1 வேகம். என்றா இந்த 8 செகண்டும் ஒரே வேகமாக இருந்திருக்கு. வேகம் கூடவும் இல்ல குறையவும் இல்ல. அப்ப ஆர்முடுகள் எவ்வளவு? வேகம் அதிகரிக்கவும் இல்ல குறையவும் இல்ல. அப்ப ஆர்முடுகள் எவ்வளவு? இங்க சைலண்டா இருக்கிறீங்களா? சார் ஒரு கேள்வி இருக்கா போடுவீங்களா? போடுறேன் ஸ்ரீசாத். நான் கேள்வி கேட்கல, சும்மா நான் கேட்கிறேன். இந்த 5ல இருந்து 13 வரைக்கும் வேகம் அதிகரிக்கவும் இல்ல குறையவும் இல்ல. அப்ப ஆர்முடுகள் எவ்வளவு? நாலு மீட்டர் செகண்ட் -2. நான் கேட்ட கேள்வி விலங்கலன்னு நினைக்கிறேன். இந்த 5வது செகண்ட்ல இருந்து இந்த 13வது செகண்ட் வரை வேகம் அதிகரிக்கவும் இல்ல குறையவும் இல்ல. என்ற ஆர்முடுகள் எவ்வளவு? 0. வேகம் ஆர்முடுகள் என்றால் என்ன? வேகம் கூடுறதானே ஆர்முடுகள், வேகம் குறைகிறதானே அமர்முடுகள். இதன் வேகம் கூடவும் இல்ல குறையவும் இல்ல. அப்ப வேகம் மாறல. வேகம் மாறாட்டி ஆர்முடுகள்ங்கிற ஒரு வார்த்தை இல்லைங்க. என்ன ஸ்ரீசாத் விலங்குதான் கஷ்டமா இருக்கா? சார் விலங்கு சார், நான் அந்த வேகத்தை வந்து 30 போட்டு செஞ்சிட்டேன். 30 மீட்டர் செகண்ட் -1. ஓகே ஸ்ரீசாத் இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப அதுல என்ன பிரச்சனை? பரவாயில்ல 20, 30 அது நம்பர் பிரச்சனை இல்ல. ஸ்ரீசாத் நம்பர் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஸ்ரீசாத்துக்கு இந்த இடத்துல விட வந்திருக்கும் 6 மீட்டர் செகண்ட் -2 வந்ததா? ஓ சார் வந்துச்சு. ஓ அது போதும். நம்பர் பிரச்சனை இல்ல, கேள்வி பிரச்சனை இல்ல, விளக்கம் தான் எங்களுக்கு தேவை ஸ்ரீசாத். ஓகே சார். அது பிரச்சனை இல்ல. எங்க நம்பர்ல வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? இட்ஸ் ஓகே. அதே மாதிரி பாருங்க இறுதி 4 செகண்ட்ல வேகம் படிப்படியாக குறைகின்றது. ஆக இதை நாங்க சொல்லுவோம் அமர்முடுகள். அமர்முடுகள் கணிக்கிறதுக்கு பாருங்க. அப்போ எங்களை ஸ்ரீசாத் செஞ்சது படி பார்த்தா அந்த இடத்துல அவர் 30 போட்டிருக்கிறார். 30 30ங்கிற வேகம் 0க்கு வர எடுத்த டைம் எவ்வளவு? இந்த இடத்துல 13ல இருந்து 17 4 செகண்ட். 4 செகண்ட் உங்களுக்கு தசத்துல போயிருக்கும் இல்லையா ஸ்ரீசாத்? 4 28 7.5 மீட்டர் செகண்ட் 5 இல்லையா? 7.5 தானே? ஓம் சார். ஓம் சரி. 7.5 மீட்டர் செகண்ட் -2 ஸ்ரீசாத்துக்கு விட வந்திருக்கும். ஏனைய மாணவர்களுக்கு வந்திருக்கும் 5 மீட்டர் செகண்ட் -2. சரியா? ஓம் சார். ஓகே. ஆக இதுல சென்ற தூரம் கேட்டுப்பட்டிருக்கா கேள்வி? ஓம் சார். என்ன தலை கேட்டேன்? என்ன மாதிரி சொல்லி விடுங்க கேள்வி. கேள்வி கொஞ்சம் சொல்லி விடுங்க. சீரான வேகத்துடனான இடப்பெயர்ச்சி. இதுல எது சீரான வேகம்? 5 செகண்ட்ல இருந்து 13 செகண்ட் வரை ஆக இந்த செவ்வகத்தின் பரப்பளவை காணணும். நீளம் தர அகலம். நீளம் எவ்வளவு? 8. அகலம் எவ்வளவு? 20. ஆக 160 மீட்டர். ஸ்ரீசாத்துக்கு 8 3 24 230 மீட்டர் வந்திருக்கும். அவ்வளவுதான் வேக நேர வரைவு. வேக நேர வரைவை கொண்டு பயிற்சிகள் செய்வதற்கு தயாராகுங்கள். ஓகேவா? ரைட். நான் உங்களுக்கு இந்த முறை வந்த பேப்பர் கேள்வியை தாரன் பார்ப்போம். நாங்க இப்பவே ஒரு ஓடுகள் கேள்வி செய்வோம். என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்குனீங்களா? வேணாமா? செய்வோம் சார். பாருங்க. ஓகே அழகா சரியா போட்டுருங்க கேள்வியை. வேகம் நேரம் அழகா போட்டிருக்காங்க. டி என்று போட்டிருக்காங்க /செகண்ட். வேகம்
மீட்டர் செகண்ட் -1 என்று போட்டிருக்காங்க. ஓகே, 0 1 2 3 4 வரைக்கும் தான் இருக்கு. இந்த கட்டம் தேவையில்லை. 2 4 6 8. முதலாவது கேள்வி எப்படி போகுதுன்னு கேட்டா, பகுவே தத்த அசுரின் வஸ்து பிரவேக கால பிரஸ்தாரயே තුල දල සටහන ඔබේ පිළිතුරු පත්‍රය අඳින්න. முதலாவது கேள்வி, வேக நேர வரைபை வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தினலத பிரதேகால பிரஸ்தாரத்துரின் வஸ்துவே பிரவரணය නිර්මාණය කරන්නේ කෙසේ? තත්පර 4 අවසානයේදී වස්තුවේ கடைசி கேள்வி, முதல் 4 செகண்ட்களில் ஆறுமுடுகள் எவ்வளவு? கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், ஒரு நிமிடம். சரியா பார்த்து சொல்றேன். சரியா கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். 1 minute. அட்டவணையில் உள்ள தரவுகளின் துணையுடன் பொருளின் வேகநேர வரைபின் பரும்பட்டான வரைபை உங்களது விடைத்தாளில் வரைக. வேகநேர வரைபை வரைக. இரண்டாவது கேள்வி, வரையப்பட்ட வேகநேர வரைபை கொண்டு பொருளின் ஆறுமுடுகளை எவ்வாறு மதிப்பிடலாம் என விவரிக்க. ஆறுமுடுகளை எவ்வாறு கணிக்கலாம் என விவரிக்க. விவரிக்கண்டா ரொம்ப எல்லாம் விவரிக்க தேவையில்ல. நீங்க விவரிக்கண்டா கண்டுபிடிச்சாவே போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. ஆறுமுடுகளை கணிச்சு போட்டா போதும். அது நீங்க தமிழ்ல எழுத தேவையில்ல, இப்படி இப்படி எல்லாம் தேவையில்ல. முதல் 4 செகண்ட்களில் ஆறுமுடுகள் அல்ல, இடப்பெயர்ச்சி காண்க. ரைட், டெஸ்ட் செய்வோமா? எக்ஸாம் செய்வோமா? சத்தது காணல. செய்து ஓகே கொண்டிருக்கேன். ஓகே, இவ்வளவுதான் கேள்வி பிள்ளைகள். இந்த முறை வந்த கேள்வி நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுக்கு ஒரு 4-5 புள்ளிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கேள்வி பரப்பு செய்ய பார்ப்போம்.
ஓகே, முடிச்சிட்டோமா அல்லது? முடிச்சிட்டேன் சார். ஓகே முடிச்சிட்டு ஓகே, செய்துக்கோங்க. ஓகே, வேக நேர வரைவுக்கான அச்சு போட்டாச்சு. இது வேகம், கட்டாயம் கிராப் வரைய சொன்னா வேகம் என்று போட்டு வேகத்தோட அலகு குறிப்பிடணும். இதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும். மீட்டர் செகண்ட் -1. YHல டைம் என்று போட்டு செகண்ட் என்று குறிப்பிடணும். இதுக்கெல்லாம் புள்ளிகள் இருக்கு, சும்மா இல்ல. கிராப் பண்ணா சும்மா இல்ல, இதுக்கெல்லாம் புள்ளிகள் இருக்கு. ஸோ ஆரம்பம் பாருங்க. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒன்றா போட தேவை, ஒவ்வொரு ஆளுக்கும் குறிக்க தேவையில்லை. சயின்ஸை பொறுத்தவரையில குறிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. குறிச்சே பார்ப்போமே, கருப்பு நிறத்துல குறிச்சு பார்ப்போம் தான் பாருங்க. முதலாவது 0 அழகா போட்டிருப்பீங்க. வேகம் 2 சமனான 4, கொஞ்சம் தானே இருக்கு, அதனால பரவாயில்ல. 8 எழுதி போட்டிருப்பீங்க. டிரெக்டாகவும் போடலாம், சீரா போறதால பயப்பட தேவையில்லை. 4 6 8 டைம் 1 2 3 4. ஸோ நீங்க எப்படி கிராப் வரைஞ்சிருந்தாலும் அந்த கிராப் எப்படி போகும்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு வடிவத்துல போயிருக்கும். இப்படி போனதா? ஓம் சார். ஓம் சார். அப்படிதான் போயிருக்கும். கிராப் 2 புள்ளிகள் 3 புள்ளிகள் போட்டுக்கலாம். ஆறுமுடுகளை கணிக்கலாம் என்று கேட்டா ஆறுமுடுகளை கணிங்க, அவ்வளவுதான். ஆறுமுடுகள் வேகம் தான், வேகம் 0 8க்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப வேக மாற்றம் 8. எவ்வளவு டைம்? சாரி, இதை டைம் போட மறந்துட்டேன். 4 செகண்ட். அப்ப 8 4 வகுத்தீங்கன்னா 2 மீட்டர் செகண்ட் -2. 2 மீட்டர் செகண்ட் -2 என்று வரும். அழகு போடுங்க. அல்லது எங்கட சுபி சொல்ற மாதிரி தமிழ் எழுதணும்னு ஆசைப்பட்டா வேக நேர வரைவின் படித்திறனை காண்பதனூடாக ஆறுமுடுகளை கணிக்கலாம். அப்படிதானே சுபி? ஆமா சார். அப்படி சொல்லலாம். சொல்லிட்டு கணிக்கணும், சரியா? எவ்வாறு கணிக்கலாம்டா, வேக நேர வரைவின் ஆறுமுடுகளை கணிப்பதனூடாக, வேக நேர வரைவின் படித்திறனை கணிப்பதனூடாக ஆறுமுடுகளை கணிக்கலாம். அல்லது வேக நேர வரைவின் படித்திறன் ஆறுமுடுகளை தரும். 2 ஆறுமுடுகளை கணிங்க. அடுத்து முதல் 4 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி கேட்டிருக்காங்க. எப்படி கணிக்க போறீங்க? அந்த முக்கோணத்தில பரப்பளவு கண்டா வேக நேர வரைபிண்ட பரப்பளவு, அதாவது முக்கோணியின் பரப்பு அரை தர அடி தர செங்குத்துயரம் இல்லையா? அரை தர அடி 4 செங்குத்துயரம் 8. 16 வந்ததா? ஓம் சார். 16 மீட்டர். 16 மீட்டர். என்ன ஸ்ரீசாத், கபினேஷ்கர் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமா முதல் கேள்வி 4 விலங்கல்ல? இறுதி கேள்வி மட்டும் பிழை சார். என்ன பிழைச்சது ஸ்ரீசாத்? அந்த அரை தரன்றது சமன்பாடு போ. முக்கோணியின் பரப்பளவு கண்டதுல பிழை விட்டுட்டீங்க. ஓ சார். ஓகே, கவனம். ஆயுஷ்மன் என்ன நினைக்கிறீங்க? ஓகே சார். ஓகேண்டா? ஈஸியா கஷ்டமா? சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஓகே, அப்ப ஆயுஷ்மன்டா அது வேக நேர வரைப்போ கொஞ்சம் விளக்கம் போதாது போல. அப்படி ஆயுஷ்மன்? ஓ சார். ஓகே, பயிற்சி எடுக்கணும். நாங்க பயிற்சி செய்வோம். நாங்க பயிற்சி செய்தோம்டா ஓகே ஆயிரும், கிளியர் ஆயிரும். இந்த உண்மைதான், இந்த கிராப் நார்மலா கொஞ்சம் இந்த குழப்பம் இருக்கும். ஆனா இதே கிராப் மேத்ஸ்லயும் இருக்கு. தூர நேர வரைவு மேத்ஸ்ல ஒரு யூனிட். ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில மேத்ஸ் டீச்சர்ஸை படிப்பிக்க மாட்டாங்க, சரியா? மேத்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க சயின்ஸ் சர்டிபிகேட் படிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மேத்ஸ்ல அது ஒரு கொஸ்டினா வரும். 2018 வந்த கணித பேப்பர்ல பின்னங்கள் கேள்வி இருக்கே, அதுக்கு கீழே வந்த கேள்வியில இந்த தூர நேர வரைவு இருந்தது. அதுக்கு பிறகு 2022 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம், நாங்க பயிற்சிகள் செய்வோம், பார்ப்போம், சரியா? எங்க வேற தனுஷிகா என்ன மைக்கு கஷ்டமா? ரேஷ்மி சைலண்டா இருக்கிறாங்க. கடைசி கேள்வி மட்டும் பேசுங்க. ஓகேம்மா. தனுஷிகா கடைசி கேள்வியில என்ன போல? அரை. ஓகே, அரைதான் பிரச்சனை. ரேஷ்மி என்ன மாதிரி சைலண்டா இருக்கிறீங்க, பேச கஷ்டமோ? ஓகே, சோ பாருங்க,
இப்படிதான் இந்த முறை வந்து பேப்பர் 2000 சுட சுட செய்திருக்கிறீங்க கேள்வி ஹாட் 2025 6 அந்த இயர் எனக்கு சரியா தெரியல. இந்த வருடத்துல வந்து கேள்வி பேப்பர் செய்திருக்கிறோம் நாங்க. உங்களோட வேக நேர வரைவுல இந்த மாதிரி கேள்வி போட்டிருக்காங்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில இன்னும் ஒரு சின்ன சாப்டர் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கு. அது இருக்கட்டும். கிடையில சில கேள்வி பரப்புகளை செய்து கொள்றது நல்ல. நீங்க என்ன செய்யுங்க, வீடுகள் இருக்கிற நேரம் இந்த பயிற்சியை செய்து பாருங்க. நான் உங்கள்கிட்ட வினயமா கேட்டுக்கொள்றது, கைண்ட்லியா கேட்டுக்கொள்றது, கட்டாயம் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து பாருங்க. கட்டாயம் சந்தேகங்கள் வரும், தெரியாம ஐயோ இது என்னடா ஒன்று குழப்பமா இருக்குது. குழப்பமா இருந்தால் எடுத்துக்கொண்டு வந்து கேளுங்க. சப்போஸ் இங்கும் விளங்காட்டி உங்களோட ஸ்கூல்லையாவது கேளுங்க. ஏதோ ஒரு இடத்துல கிளியர் பண்ணிக்கொள்ளணும் சந்தேகங்களை. சரியா? ஒன்று பர்சனலா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லது பொதுவா போட்டு சரி தெரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுல பாருங்க நிறைய கேள்வி இருக்குதா, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, எல்லாம் செய்து பார்க்கணும். ஓகே, நாங்க இந்த கேள்வி மட்டும் செய்வோமா? இந்த கேள்வி செய்யமா? இந்த வேக நேர வரைவு இல்ல சார். ஓகே, இதை மட்டும் செய்வோம். தாங்க உங்களோட பாட புத்தகத்தில் உள்ள கேள்விதான், இதை மட்டும் செய்வோம். அவசரம் இல்லாம ஆறுதலா செய்து முடிங்க. இதுக்கான விடைகளை செக் பண்ணி பார்ப்போம். சரியா இருக்கணும், அதுக்குதான் சொல்றேன். செய்து முடிங்க, பார்ப்போம். எந்த கேள்வி போகுதோ தெரியல இல்லையா? செய்துட்டேன். ஓ, ஸ்ரீசாத் முடிஞ்சு. தனுர்ஷிகா, ருஸ்தா. செஞ்சிட்டு ஓகே ஓகே ஓகே, இல்லை செய்யுங்கம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை, செய்யுங்க.
செஞ்சாச்சு. ஓகே சுபி. முதல் 6 செகண்ட்களில் ஆர்முடுகளை கணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 6 இந்த பாருங்க, இதான் முதல் 6 செகண்ட். பூஜ்ஜியத்தில் இருந்த வேகம் 6 வரை அதிகரிச்சிருங்க. சமன்பாடையும் பாவிக்கலாம். இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரங்கிறதை பாவிக்கலாம். இல்லது படித்திறன் காண்ற முறையும் கையாளலாம். சொந்த பாருங்க, வேக மாற்றம் வந்து 0ல இருந்து 6 6. அதுக்கு அடுத்த டைம் 6. அப்ப 6 6ஆல வகுத்தீங்கன்னா 1 மீட்டர் செகண்ட் -2 இதுக்கு விட வரும். ஓகேவா? ஓகே ஆயுஷ்மான் பாருங்க. ஓகே சார். வீடியோ வந்துச்சு சார். ஓகே. பி கேள்வி, முதல் 6 செகண்டில் இடப்பெயர்ச்சியாது. இடப்பெயர்ச்சி காண்றதுக்கான க்ளூ என்ன? பரப்பளவு. அப்ப முதல் 6 செகண்ட், முதல் 6 செகண்ட் பரப்பு, முக்கோணி பரப்பு, அரைதர, அடிதர, செங்குத்து உயரம். அரைதர, அடி 6 தர, செங்குத்து உயரம் 6. 18 மீட்டர் வந்ததா? ஆம் சார். ஓம் ஜி. 18 மீட்டர். சில சந்தேகமா இருக்கும், என்னடா அது பரப்பளவுக்கு மீட்டர் வர்க்கம் என்று தானே மெட்ஸ்ல படிப்பிச்சாங்க. சரிடா, மீட்டர் போடுறான்னு டவுட் ஒன்று வரும். ஓகே, பரப்புக்கு மீட்டர் வர்க்கம் தான். ஆனால் பரப்பு எதை தரும்? இடப்பெயர்ச்சியே தரும். இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர் என்றபடியால தான் மீட்டர் என்று போடுறேன். சரியா சுபி? ஓகே மூன்றாவது பாருங்க, சீரான வேகத்துடன் இயங்கிய தூரம் எப்படி காண்கிறது? அந்த 6 செகண்ட்ல இருந்து 12 செகண்ட் வரைக்கும் உள்ள பரப்பு. அப்ப இந்த நேர்கோடு சீரான வேகம் இதுண்ட பரப்பு, இந்த செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகம் தானே சதுரம். என்ன சதுரம். நீளம் 6, 6லிருந்து 12 6. இங்க 6 பூஜ்ஜியத்துல 6 6 6 6 36 மீட்டர். ஆயுஷ்மான் ஓகேவா? ஓகே சார். இறுதி 3 செகண்ட்களில் அமர்முடுகளை காண்க. ஆக இறுதி 3 செகண்ட்ல அமர்முடுகள்டா பாருங்க, வேகமாற்றம் 6லிருந்து 0 6. அந்த 6 பூஜ்ஜியமாக எடுத்த டைம் 12ல இருந்து 15. எவ்வளவு நேரம்? 3 செகண்ட். ஆக 2 மீட்டர் செகண்ட் -2 வந்ததா விட மைனஸ்ல வந்ததா பிளஸ்ல வந்ததா? என்ன கதை சொல்லுங்க. மைனஸ்ல வந்து சார் பிறகு கட்டாயம் ஆர்முடுகள்டா மைனஸ்ல வரும் கூட விட, அமர்முடுகள் கேட்டா நீங்க பிளஸ்ல தான் விட கொடுக்கணும். ஓகே, நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா பிள்ளைகள், இந்த 4வது கேள்வி, இந்த 5வது கேள்வி மட்டும் செய்து கொள்ளுங்க. 6வது செய்ய முடியாது, 6வது செய்ய வேணாம். 4 5 செய்து கொள்ளுங்க. செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவான பிராக்டிஸ் கிடைக்கும். சரியா? சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. முதல் பாடம் முடிச்சிருக்கிறோம், 2வது பாடம் முடிக்கிற தருவாய்க்கு நெருங்கி இருக்கிறோம். ஒரு டெஸ்ட் ஒன்று செய்து போனா நல்லம் இல்லையா? ஒவ்வொரு யூனிட் முடிவுலையும் சார் இந்த 2 பாடம் முடிச்சிட்டு வைக்கிறேன் நீங்க. அதான் நான் யோசிக்கிறேன். நான் நல்ல டஃப்பான நல்ல ஒரு பரீட்சை ரீதியான வினாக்கள் வேண்டாம், வினாவை முதல்ல போட்டு விடுறேன். நல்லது தானே இல்லையா? ஓகே சார். உங்களுக்கு புதன்கிழமை கிளாஸ் என்றா, புதன்கிழமை கிளாஸ் என்றா நான் செவ்வாய்க்கிழமை திங்கள் மாதிரி உங்களுக்கு பேப்பரை போட்டு விட்டுறேன் குரூப்ல. நீங்க செய்து எடுத்துட்டு வாங்க. நாங்க கிளாஸ் டைம்ல டிஸ்கஸ் பண்ணி திருத்தி அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொள்வோம். அப்படி செய்வோம் இல்லையா? ஓகே சார். கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும் உங்களுக்கு பெரிய பிரயோசனமாக இருக்கும். ஸோ நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திக்கும் போது அடுத்த கிளாஸ்க்கான பேப்பரை நான் போட்டு விட்டுறேன். கொஞ்சம் படிப்பிக்கணும், அதான் யோசிக்கிறேன். ஓகே, அதை நாங்க தவிர்த்துட்டு பேப்பரை போட்டு விடுறேன், செய்து எடுத்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல யூனிட் எக்ஸாமோட சேர்த்து இந்த வேக நேர வரைவில் ஒரு சின்ன குட்டி பகுதி இருக்கு, அதை முடிச்சு விடுறேன். அங்கால நாங்க 3வது பாடம் ஆரம்பிக்கிறோம். மிக முக்கியமான பாடம். ஏண்டா அதை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எங்ககிட்ட இருக்கு. ஸோ அதோட இந்த கிளாஸ் நாங்க க்ளோஸ் அப் பண்றோம். குட் நைட் எல்லாருக்கும். காட் பிளஸ் யூ. இன்றைக்கு ஓகேவா? வந்ததுல கிளியர் ஏதாவது கிடைச்சிருக்கா? என்ன மாதிரி? ஓம் சார், கிளியர் கிடைச்சிருக்கு. குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Thank you sir. Bye. Thank you sir. God bless you sir. Good night.